மேஷ ராசி நபர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். மேஷ ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் பாவகத்தில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தோட இணைவு. 7.5 சனி போயிட்டு இருக்கு. சனி 12ல இருக்கு. இப்ப 12லயே செவ்வாய் ராசிநாதன் வருது. இந்த மாதம் முழுக்கவே கிட்டத்தட்ட ஏப்ரல் 1 to 30 அப்படிங்கிற ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா 30 நாளுமே 12ல தான் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கு அடுத்த நிலைமையாக ஜென்ம ராசியில சுக்கிரனுடைய வருகை. ஜென்ம ராசியில சுக்கிரன் இந்த ராசிக்கு 2 மற்றும் 7 கூடிய கிரகம். உச்ச சூரியனுடைய அமைப்பும் கிடைக்குது. சூரியன் நட்பு கிரகம், வேண்டப்படக்கூடிய கிரகம். மேச ராசிக்கு சூரியனுடைய உச்ச அமைப்பு கிடைக்குது. பங்கமற்ற உச்ச அமைப்புகள் இந்த ராசியில இந்த மாசத்துல வருது. இது மட்டும் இல்லாமல் புதனுடைய பலகீன அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 12ஆம் பாவத்துடன் புதனுடைய அமைப்பு பலகீனமா இருக்கு. இதுதான் மேஜரா இருக்கக்கூடிய கிரக நிலைகள். ஃபர்ஸ்ட் விஷயம், புதனுடைய பலகீனமான அமைப்புகளை நீங்கள் எப்படி சரியா பயன்படுத்திக்கிட்டா நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, 12ஆம் பாவத்துடன் தான் எப்போதுமே இந்த காலகட்டத்தில் புதன் நீசமாகி மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ 6 ஒரு கிரகம். ஸோ வம்பு வழக்கு பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, 1க்கு 2 பேசுகிறவங்க, 2க்கு 4 பேசுகிறவங்க, பின்னாடி பேசுகிறவங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான விபத்து, உடல் ஆரோக்கிய அமைப்பு இதெல்லாம் தரக்கூடிய கிரகமான புதன் 12ல நீசமாகி மறையுது. அப்போது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக கடன் பிரச்சனையை எப்படிப்பட்டாவது சமாளித்து விட முடியும், அல்லது கட்டி முடிக்க முடியும், அல்லது அந்த பிரச்சனை தலை தூக்காத அளவுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டு. புரியுதுங்களா? ஸோ விரயம், கடனுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து விடுவது, சரி பண்ணுவது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதே போல ஒரு எதிரி தொந்தரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. ஒரு வம்பு வழக்கில் இருந்தால் கூட எப்படியாக இருந்தாலும் அது உங்கள் பக்கம் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு எதிரி பகை தொந்தரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு என்ட்ரி கொடுக்காது. ஸோ அந்த பிரச்சனை வில்லங்கங்கள்லாம் உங்களுக்கு மறையுது. அதற்கு அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் சிறு குறு பிஸ்னஸ் மட்டும் பண்ணக்கூடாது. பார்ட் டைம் ஜாப் பிரச்சனை வரும். சிறு குறு பிஸ்னஸ், சிறு குறு தொழில் அதே மாதிரி அமைப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அதற்கு அடுத்ததாக இந்த புதன் 3ஆம் இடத்த அதிபதியாக இருக்கு. ஸோ எடுக்கிற முயற்சிகளும் 2-3 முயற்சிகள்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு தெரிஞ்ச முயற்சி ஒரே முயற்சியாக இருந்தால் ஓகே. 2-3 முயற்சின்னா அது இந்த காலகட்டத்தில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களும் வேண்டாம். ஸோ புதன் பலகீனமாகுது. அதற்கு அடுத்ததாக ஒரு கையெழுத்து போடுறீங்க, டாக்குமெண்ட் ரீதியாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய கையெழுத்து அப்படிங்கிற ஒரு கணக்கில் வர்றீங்க. ஒரு பேப்பர் மூலியமாக எழுத்துப்பூர்வமாக எதை செய்வதாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நல்லா யோசிக்கணும். அது உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லாமல் என்னைக்கா இருந்தாலும் அது தலைவலியாக நஷ்டத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அது ஒரு எந்த விதத்திலும் பயன் தராது. ஒரு ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் யூஸ் ஆகாது. ஸோ பலகீனமான அமைப்புகள் இருக்கு. ஸோ எழுத்துப்பூர்வமான விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவசர கதியில் எந்த ஒரு விஷயத்தையுமே எழுத்துப்பூர்வமான விஷயத்தில் கையெழுத்து போட்டுட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒத்து வராது. இன்னைக்கு செய்கிறது பின்னாடி பயனற்று போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட உண்டு. 7.5 சனி போயிட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்ன வேணாலும் பிரச்சனைகள் எப்போ வேணாலும் தலை தூக்கலாம் அப்படிங்கிறது தான் போகும். ஸோ ஜாதக ரீதியாக மோசமான விளைவுகள், சூழ்நிலைகள் சந்திக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீ தான் கையெழுத்து போட்டிருக்க பாரு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை சட்டையை பிடிச்சி நடுத்தருவில் நிறுத்துகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வர்றது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி ரீதியாக சில பலன்களை முன்கூட்டியே நம்ம சொல்கிறோம்.
இதெல்லாம் புதனால ஏற்படக்கூடிய வில்லங்கங்கள் ப்ளஸ் பாசிட்டிவும் இருக்குது. அந்த விஷயத்தையும் பேசியிருக்கேன். சம்பள வேலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடாது. சம்பள வேலையில் நீங்களாகவோ இல்லை தானாகவோ எந்த ஒரு மாற்றம் நடந்தாலும் அது நல்ல மாற்றமாக இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. திருப்பி நல்ல சம்பாத்தியத்துக்கு உள்ளே நுழைய முடியாது. சில காலங்கள் ஆகிற மாதிரி ஆகிடும். சம்பள வேலையில் சில விஷயத்த வந்து நீங்கள் வந்து தவறான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரிங்கிறத தவறாக போய் நீங்கள் எடுத்துடக்கூடாது. இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 12ல் செவ்வாய் சனியுடன் சம்மந்தப்படுது. 12 என்பது இழப்பு, விரயம். அதே செவ்வாய் 8ஆம் கூட. 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு விரயங்கள், இழப்புகள், உங்களை விட்டு எல்லாத்தையும் விலகி போகுது, தள்ளி போகுது, நீங்கள் தனியாக மாறுவது, நஷ்டப்படுவது, இப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் மேசராசிக்கு இந்த மாதத்தில் வரப்போகுது. ஒரு சில நபர்களுக்கு கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, இதுக்காக மரியாதை, கௌரவம், சுய கௌரவம் இப்படிங்கிறதுக்காக சில விஷயத்தை இழப்பீங்க, தன்மான பிரச்சனைக்காக. ஒரு சில நபர்கள் கடனுக்காக சில விஷயத்தை, அந்த 12ல் செவ்வாய் வருதா, இழப்பாகுதா, அப்போ கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஏதாச்சும் ஒன்று உங்கள்கிட்ட உள்ளதை இழந்துட்டு அதை சரி கட்டுறதுக்காக அந்த விஷயத்த வந்து ஈடு பண்ணுவீங்க. இப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும். புரியுதுங்களா? அப்போ 12ங்கிறது மாற்றங்கள் ஆகிடும். சம்பள வேலை இங்கேருந்து 2 பாவ கிரகம் 6ஆம் பாவத்தை பார்க்கும். அப்போ சம்பள வேலையில் மாற்றத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். மாற்றத்தை பண்ணும் பொழுது அது நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய சம்பாத்திய வேலை அடிபட்டு போயிடும். இல்லைனா கிடைக்கிற வருமானம் ஏதாச்சும் உங்களை காப்பாற்றுற மாதிரியோ, குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரியோ, இல்லை கடன் பிரச்சனையை காப்பாற்றுற மாதிரி இருந்தால் அதே மாதிரியான ஒரு சேலரி எஃபர்ட் வந்து வேறு விதத்தில் வராது. சின்ன பிரச்சனையாக இருக்கும். அதை உங்களால் பொறுத்துக்க முடியாமல் இப்போதைக்கு கௌரவத்தை முன்னிலைப்படுத்தி உதாசீனப்படுத்துகிற மாதிரி பண்ணி விட்ருவீங்க. அது தப்பாக போயிடும். ஸோ 12ல் செவ்வாய் வருது. செய்யக்கூடிய செயல் முட்டாள்தனமான செயலாக போய் பின்னாடி அது நீங்களே மனசுக்குள்ளேயே நம்ம அப்போ அன்றைக்கி தேவையில்லாமல் கொஞ்சம் அவசரப்பட்டு முட்டாள்தனமாக எடுத்துட்டோம், இன்றைக்கி நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெளில சொல்லிக்க முடியாமல் நீங்களே உள்ளுக்குள்ளே பேசக்கூடிய சுச்சுவேஷன் வரும். செவ்வாய் வந்து ஒரு முட்டாள் கிரகம். மேசராசி நபர்களுக்கு அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணும். ஸோ ஃபாஸ்ட்டான கிரகம், பட் ஆனால் முட்டாள்தனமான கிரகம். ஸோ எதையுமே வேகம் எடுத்து உடனே ரிஸ்க் எடுத்து ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் டெக்னிக்கலாக அறிவுபூர்வமாக உங்களால் எதுவும் சாதிச்சிட முடியாது அப்படிங்கிறது தான் இதோட யதார்த்த உண்மை. அந்த கண்டிஷனில் போய் உங்களை செவ்வாய் வச்சிரும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 7.5 சனியில் 12ல் செவ்வாய் வர்ற அந்த காலகட்டம் இருக்கிறத இன்னும் குழி தோண்டி உள்ளே போகிற மாதிரியான சில சுச்சுவேஷன்கள் எந்த இடத்துல வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில். அதே சமயம் உச்ச சூரியன் ஜென்ம ராசியில் வருது. உச்ச சூரியன் ஜென்ம ராசியில் வர்றதுனால கிட்டத்தட்ட ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த சூரியன் ஏதேனும் ஒரு விதத்தில் கொஞ்சம் கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி சில நல்ல விஷயத்த பண்ணி வைக்கும். கௌரவத்துக்காக, மரியாதைக்காக, இல்லை அந்தஸ்துக்காக, இல்லை ஒரு பேர் வாங்கிறதுக்காக, இந்த மாதிரி விஷயங்கள் ஜாதக அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த உச்ச சூரியன் ஏதாச்சும் பண்ணும். அதே சமயம் 12ல் செவ்வாய் போய் 7.5 சனி போயிட்டு இருக்கனாலே ஜாதக அமைப்பு கொஞ்சம் மோசமாக இருந்தால் கூட இந்த சூரியன் வந்து அந்த கௌரவம், மூக்கு மேலே கோவம் வர்றது, உடனே ரத்தம் கொதிச்சு எந்திரிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு எடுக்கிறது, ஆக்ரோஷம், ஆவேசம், என்னை வந்து தப்பாக சொல்லிட்டாங்க, நான் வந்து சரி பண்ணி ஆகணும், என்னைய பார்த்து அந்த கேள்வி கேட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி கௌரவ பிரச்சனைக்காக இந்த சூரியன் வந்து உங்களை ஏதாச்சும் இழக்க வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு தள்ளி விட்டுறோம். அப்புறம் சுக்கிரன் ஜென்ம ராசியில் இருக்குது. சுக்கிரன் சுகபோக கிரகம். அத்தியாவசியம் இல்லாமல் ஆடம்பரத்திற்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சுக்கிரன் மேசராசி நபரில் இந்த மாதத்தில் கொண்டாந்து வைக்கும். அத்தியாவசியமாக இருக்காது. வீட்டில் உள்ளவங்களுக்கோ தேவைக்கோ இல்லை குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அத்தியாவசியமாக இருக்காது. ஆடம்பர விஷயங்களுக்காக, பகட்டுக்காக, ஊர் உலகத்துக்காக எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கடன் வாங்கி போட்டாவது ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில சுச்சுவேஷனில் கிரியேட் பண்ணி வீண் பகட்டுக்காக உங்களை வந்து செலவு பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சுக்கிரன் இந்த மாதத்தில் தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் 12ல் இருக்கக்கூடிய செவ்வாயினால் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே இழப்புங்கிற ஒரு விஷயத்தில் எதையுமே தடுத்து நிறுத்த முடியாமல் போகும். பல விஷயத்தில் வந்து பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுகடுப்புடன் முனைகிட்டு நம்ம நேரம் வாயை மூட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, கையை கட்டிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இந்த சகிப்புத்தன்மையுடன் சில விஷயத்த ஏற்றுக்கிற மாதிரியும் நஷ்டப்படுற மாதிரியான சுச்சுவேஷன்கள் இந்த மேசராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ எதையுமே
கொஞ்சம் யோசித்து பார்த்து 1க்கு 2 திருப்பம் 3 திருப்பம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துச்சுன்னா, ஜாதக ரீதியாக இல்லாத விஷயங்கள மட்டும் டச் பண்ணாம, இருக்கிற விஷயத்த மட்டும் பார்க்கறது நல்லதா இருக்கும். அதுக்கான பாசிபிலிட்டி ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு குடுப்பனையாக கிடைக்கும்.